அன்புள்ள தமிழ் இலக்கிய ரசிகர்களுக்கு கதை துளிர்கள் சேனலின் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேட்க போற நாவல் மிஸ்டர் ராஜேஷ்குமார் அவர்களின் சிவப்பு நிமிஷங்கள். இந்த கதை 1987 ஆண்டு கிரைம் நாவல் என்ற இதழில் வெளிவந்தது. அத்தியாயம் 1. லண்டன் ஹீத்ரூ ஏர்போர்ட். மெலிதான விடிய காலை, பனி தூவும் ஆகாயம், குளிரை உப்பு மூட்டை தூக்கி கொண்ட காற்று. ரன்வேயில் பாய்ந்து வந்த விமானம் மில்லிமீட்டராய் தளர்ந்து தன் பூதாகரமான உடம்பை திருப்பிக் கொண்டு நின்றது. விமானத்தின் இடுப்பில் ஸ்டேர்ஸ் போய் ஒட்டிக்கொள்ள பயணிகள் இறங்க ஆரம்பித்தனர். தூக்கம் கெட்ட முகங்கள், எல்லாமே வெள்ளை தோள்கள், பழுப்பு முடிகள், பீங்கான் கண்கள், சிவப்பு கன்னங்கள், ஆங்கிலம் குட்டி கர்ணம் போடும் நுனி நாக்குகள், சிலுவை டாலர்கள் ஆடும் கழுத்துக்கள், பெண்களின் பாதி திறந்த தேகங்கள், தோளில் தொங்கும் டச்சப் கிட்களின் அசைவுகள். இந்த வெளிநாட்டுத்தனங்களுக்கு மத்தியில் விவேக்கும் ரூபலாவும் தெரிந்தார்கள். கேள்வி கேட்ட பத்திரிகை நிருபர்களிடம் அவள் பதில் சொல்ல திணறிய பொழுது வார்த்தைகளை எடுத்து கொடுத்தாள். ஆத்மாராம் லண்டன் டைம் பத்திரிகைக்கு அந்த நிருபரிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். நான் முன்பே சொன்ன மாதிரி இந்தியா சமாதானத்தை விரும்புகிற நாடு. எங்கள் நாட்டு மக்கள் அணு ஆயுதங்களை விரும்புவதில்லை. நாங்கள் இந்த அணு சூட்சமத்தை தொழில் வளர்ச்சிக்காகத்தான் பயன்படுத்திக் கொள்ளப் போகிறோம். ஓரத்தில் துளியுண்டு சிவப்பு கோடு தெரிந்தது. சார், எஸ், இது ஒரு லெட்டர் ஹைட்டிங் தாள். எப்படி சொல்கிறீர்கள் விவேக்? ஒரு கம்பெனியின் பெயரையோ ஒரு தனிநபரின் பெயரையோ பொறித்திருந்த பகுதியை கிழித்துவிட்டு தாளில் வெள்ளை பகுதியில் டைப் செய்திருக்கிறார்கள். பார்த்தீர்களா? அந்த ஓரத்தில் பிரிண்ட் செய்யப்பட்ட அந்த சிவப்பு கோடு தெரிகிறது. ஆர்த்தரின் முகம் பிரகாசத்திற்கு போயிற்று. விவேக் தொடர்ந்தான். அது மட்டுமில்லை சார், இன்னொரு க்ளூவும் இந்த காகிதத்தில் தெரிகிறது. அதற்குள் கார் லிவர்பூல் போலீஸ் ஸ்டேஷனை தொட்டுவிட்டிருந்தது. இருவரும் இறங்கி ஸ்டேஷன் படிகளில் ஏறி உள்ளே போனார்கள். காற்றில் ஆடிய கண்ணாடி கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்து எதிரும் புதிருமாய் உட்கார்ந்தார்கள். சொல்லுங்கள் விவேக், என்ன குழு? விவேக் கடிதத்தை காட்டினான். டைப் அடிக்கப்பட்ட 2 வரிகளுக்கு மத்தியில் ஒரு இம்ப்ரெஷன் தெரிகிறதே, பார்த்தீர்களா? ஆர்த்தர் உற்று பார்த்துவிட்டு எஸ் என்றார். அது வெறும் இம்ப்ரெஷன் மட்டுமில்ல சார், இதற்கு முன்னால் கையால் எழுதப்பட்ட வேறொரு கடிதத்தின் வாசகங்களின் அழுத்தம். பால் பாயிண்ட் பேனாவால் எழுதியிருக்கலாம். இல்லாவிட்டால் இந்த இம்ப்ரெஷன் விழாது. சின்ன ரிக்வெஸ்ட், மோஸ்ட்லி இந்த வீடியோஸை பார்க்குறவங்க வந்துட்டு வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. 90% ஆஃப் பீப்புள் வந்துட்டு வீடியோவை பார்த்துட்டு மட்டும் போகிறீங்க. நீங்கள் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு எனக்கு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.